ஈரானிய வீரர்கள் 84 பேருடைய உடல்கள் இன்று ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதற்கான நடவடிக்கையில் இலங்கை அதிகாரிகளும் ஈரானிய அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த உடல்கள் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்படுமா இல்லையா என்றதே பெரிய ஒரு குழப்பமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், காலி மாவட்டத்துக்கான பிரதம நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தவர் இந்த உடல்களை உடனடியாக கொழும்பில் இருக்கிற ஈரானிய தூதரகத்தில் ஒப்படைக்க சொல்லி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவமனை வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வந்தது என்று சொன்னால் இந்த உடல்களை கனகாலத்துக்கு வச்சிருக்கலாது. உடல்கள் ஏற்கனவே சிதைவடைய ஆரம்பிச்சிருக்கிறது. எவ்வளோ காலம் 2 கண்டெய்னர்ஸுக்குள்ள வச்சுக்கிறது அது கஷ்டம் தானே என்று சொல்லி மருத்துவமனை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பல இழுபறிகளுக்கு பிறகு இன்று ஈரானுக்கு அனுப்பி வைப்பதென முடிவெடுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. இன்றைக்கு காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டெய்னரில் 45 உடல்கள் மத்தள விமான நிலையம் நோக்கி கொண்டு செல்லப்பட்டன. ஏன்னு சொன்னால் இது கொழும்பு கட்டநாயக்கா விமான நிலையத்துக்கூடாக அல்லாமல் மத்தள விமான நிலையத்துக்கூடாகத்தான் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. எனவே காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 உடல்கள் கொண்டு போகப்பட்டது. அதுக்கப்புறம் பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய 39 உடல்கள் கொண்டு போகப்பட்டது. எனவே எல்லாவற்றையும் சேர்த்து இன்று வெள்ளிக்கிழமை இந்த உடல்கள் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், மார்ச் மாதம் 4ஆம் தேதி இலங்கையினுடைய தென்பகுதி கடல்ல இருந்து 40 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய இலங்கையினுடைய சிறப்பு பொருளாதார வலயத்தில் வைத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஈரானிய போர்க்கப்பலாகிய ஐரிஸ் டெனா தாக்கி அளிக்கப்பட்டிருந்தது. அதில் தான் இந்த ஈரானிய வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த கப்பலும் மற்றது அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கப்பலுமாக 2 கப்பலில் சேர்த்து 240 வீரர்கள் உயிருடன் இப்பொழுது மீட்கப்பட்டு இலங்கையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1 மாத விசாவுடன் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையினுடைய எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு ஒரு தீர்வு காணும் விதமாக இன்றைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் கொழும்பில் இருக்கிற ரஷ்ய தூதுவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இன்றைக்கு மத்தியானம். ஏன்னு சொன்னால் அமெரிக்கா அறிவிச்சிருக்குத்தானே ரஷ்யா மீதான ஓயில் தடை நீக்கப்படுது என்று சொல்லி, தற்காலிகமான முறையில் நீக்கப்படுது என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், இவ்வளோ காலமும் யாருமே ரஷ்யாட்ட இருந்து ஓயில் வாங்க முடியாது. வாங்கினா அமெரிக்காவினுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும், அமெரிக்காவினுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்று சொல்லி ஒரு நிலைமை இருந்தது. அப்ப உலக நாடுகள் ஏன் தேவையில்லாத வேலை, ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுப்பான்னு சொல்லி போட்டு ரஷ்யாட்ட இருந்து ஓயில் வாங்குறத நிறுத்தி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கில் பிரச்சனை காரணமாக வேறு வழியில் உலகத்தில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதன் காரணமாக அமெரிக்கா ரஷ்யா மீதான அந்த தடையை நீக்கி இருக்கிறது. அதனால் இலங்கைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, தாராளமாக ரஷ்யாட்ட இருந்து ஓயில் வாங்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு உடனடியாகவே இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது ரஷ்ய தூதுவருக்கும் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சருக்கும். இதன் போது ரஷ்ய தூதுவர் சொல்லியிருக்கிறார், ஓகே பிரச்சனையில் நான் எங்களோட நாட்டுக்கு இந்த விஷயத்தை அறிவிக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு சொல்கிறேன், அதில் எந்த கம்பெனி இலங்கைக்கு சப்ளை பண்ணுமோ உடனடியாக, எனவே அந்த கம்பெனி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வருவார்கள், எனவே ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி ரஷ்ய தூதுவர் சொல்லியிருக்கிறார். எனவே இலங்கையினுடைய எரிபொருள் தட்டுப்பாடு வருமா வராதா இருக்கா இல்லையான்னு சொல்லி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு இது ஒரு சிறிய தீர்வாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தான் இன்றைக்கு செய்திகளில் பரபரப்பாக அடிபடுற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இலங்கையில் இந்த பெட்ரோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தானே. எனவே அப்படியான ஒரு பின்னணியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய முன்னாள் தலைவரை விசாரணைக்கு வரும்படி நீதிமன்றம் அழைத்திருக்கிறது. அவருடைய பேர் தம்மிக்க ரணதுங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், அவருக்கு எதிரான வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் சொல்லப்பட்டது அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்படும், அழைப்பாணை கிடைச்ச உடனேயே நீதிமன்றத்தில் சரணடையணும், நீதிமன்றத்துக்கு வரணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் தம்மிக்க ரணதுங்கவை நீதிமன்றம் தேடிக்கொண்டிருக்கு சொன்னால், 2017ஆம் ஆண்டுக்கும் 2018ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் அப்போ சிபிசியினுடைய தலைவராக இவர் இருந்தவர் தம்மிக்க ரணதுங்க இருந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் 800 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தினாராம் அரசாங்கத்துக்கு. ஏன்னு சொன்னால் அந்த காலப்பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு துறைக்கும் பொறுப்பாக இருக்கிறார்கள் இருக்கணும் தானே, அவையில் தங்கட துறைக்கு ஏதாவது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டான் இருப்பினும். இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய பணிப்பாளராக ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னால் அவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார்.
உர கூட்டுத்தாபனத்துக்கு ஒரு ஆள் பொறுப்பாக இருக்காருன்னு சொன்னால் அவர் உர கூட்டுத்தாபனத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார். அதான் அவன் லட்சியம். ஏதாவது ஊழல் செய்து ஏதாவது முறைகேடு செய்து தாங்கள் எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொறுப்பாக இருக்கணுமோ அந்த நிறுவனங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும் என்றதான் அவன் கொள்கை. அந்த அடிப்படையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு 800 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் தம்மிக ரணதுங்க. இவர் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில விடுவிக்கப்பட்டு எல்லா சம்பவங்களும் நடந்ததுதான். இப்ப மறுபடியும் விசாரணைக்கு அழைத்திருக்கிறது நீதிமன்றம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க தானே, இந்த அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கிறதன் படி இந்த குறியீட்டு இலக்கங்களை கொண்ட விமான சேவைகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்படுகின்றன. எப்போ வரைக்கும் என்று சொன்னால் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தப்படுகின்றன என்று சொல்லி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை அறிவித்திருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகள் தான். ஏன்னு சொன்னால் அங்கே நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போகுது. எனவே இந்த விமான சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்படுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை அறிவித்துள்ளது. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஆனால் நாங்கள் எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது, மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் தன்னுடைய 2 மோதிரங்களை அடகு வச்சுக்கார். ஒரு வங்கியில் கொண்டு போயிட்டு அடகு வச்சுக்கார். பிறகு அதை எடுக்க போய்க்குள்ள அவர் அடகு வச்ச மோதிரங்களுக்கு பதிலாக வேறு 2 மோதிரங்களை கொடுத்திருக்கணும் வங்கியில். இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எங்கே என்று சொன்னால் ஹட்டன் டிக்கோயா பகுதியில். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு டிக்கோயா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரச வங்கியாம். அந்த வங்கியினுடைய பேர் வெளிப்படுத்தப்படையில் ஒரு அரச வங்கி. அங்கே கொண்டு போயிட்டு ஒரு ஆள் 2 மோதிரங்களை அடகு வச்சுக்க. ஒன்று தன்னுடைய மோதிரம், மற்றது அவருடைய மனைவியினுடைய மோதிரம். அப்போ அவருக்கு நல்ல வடிவா தெரிந்தானே மோதிரம் அடையாளம் என்ன மாதிரி என்று சொல்லி அடகு வச்சு காசு வாங்கிட்டு போயிருக்கார். எப்ப 2024ஆம் ஆண்டு. பிறகு போன வருஷம் 2025ஆம் ஆண்டு அந்த அடகு வச்சதுக்கு போயிட்டு வட்டி கட்டியிருக்கார். அப்போ அவர்கிட்ட போதிய அளவு காசு இல்லை போல, எனவே வட்டியை மட்டும் கட்டுவோம் பண்ணி போட்டு வட்டியை கட்டியிருக்கார். பிறகு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அதை அடைவெடுக்கிறதுக்கு போயிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட காசு வந்துட்டுது. ஓகே, போய் அடைவெடுப்போம் போட்டு போனால் காசு எல்லாத்தையும் கட்டி போட்டு வெயிட் பண்ணியிருக்கார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மோதிரத்தை எடுத்து வரோம்னு சொல்லி கொண்டு கொடுத்திருக்கணும். அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேற மோதிரம். 2 மோதிரங்கள் இருந்திருக்கு, ஆனால் அது 2ம் வேற மோதிரங்கள். இவர்கிட்ட மோதிரமோ அல்லது இவருடைய மனைவியினுடைய மோதிரமோ அங்கே இருக்கல. அப்போ அவருக்கு தெரிந்தானே. அப்போ இவர் சொல்லியிருக்கார், இது என்னுடைய மோதிரம் இல்லை, என்னுடைய மோதிரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி. அதுக்கு வங்கியில் ஏனோ தானோ நடந்து கொண்டுச்சினமாம். அவே சொல்லிக்கணும், சீச்சி இது உங்களோட மோதிரம் தான், வடையா பாருங்கன்னு சொல்லி இவரையே விரட்டிக்கணுமாம் வங்கியில். அப்போ இவர் திரும்பவும் கேட்டுக்கார், நான் 2 மோதிரம் அடகு வச்ச, நான் ஒன்று என்னுடைய மோதிரம், மற்றது என்னுடைய மனைவியினுடைய மோதிரம், அந்த 2 மோதிரமும் எங்கே என்று சொல்லி கேட்டிருக்கார். அதுக்கு இந்த கவுண்டமணின்ற அந்த வாழைப்பழ பகுதி ஒன்று இருக்குது தானே, அதே மாதிரி வங்கியில் என்று சொல்லிக்கணும், அந்த மோதிரம் தான் இந்த மோதிரம் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கணும். இதால் பெரிய பிரச்சனைப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருக்கு வங்கி மேலாளர்கிட்ட முறையீடு செய்து அவர் சொல்லியிருக்கார், 1 கிழமை கழிச்சு வாங்கன்னு சொல்லி. சரியண்டி போட்டு 1 கிழமை கழிச்சு திருப்பி போனால் திருப்பியும் சொல்லிச்சினமாம், இல்லை இந்த மோதிரம் தான் நீங்கள் அடகு வச்ச, நீங்கள் வடையா பாருங்கன்னு சொல்லிச்சினமாம். அதுக்கு பிறகு இவர் சொல்லியிருக்கார், இல்லை இல்லை இது நான் அடகு வச்ச மோதிரங்கள் இல்லை, அது எனக்கு நல்ல வடிவாக தெரியும், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, வேறு யாற்றிய மோதிரங்களை கொண்டு தாரீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சண்டை பிடிச்சிருக்காரு போலக்கு. அதுக்கு பிறகு வங்கி முகாமையாளர் சொல்லியிருக்கார், இல்லை இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகிறோங்க, நாங்கள் தேடி பார்த்து சொல்கிறோம் என்று சொல்லி. அதுக்கு பிறகு திரும்பவும் மறுபடியும் இவர் போயிருக்கிறார். போய் கேட்கல சொல்லிக்கணும், ஒரு தவறு நடந்து போச்சுது, உங்களோட மோதிரத்தை நாங்கள் வேறு யாருக்க கொடுத்துட்டோம், அவையன்ற மோதிரம் தான் இந்த மோதிரம் என்று சொல்லி. நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஆள் 2 மோதிரங்களை அடைய வச்சிருப்பார் போலக்கு. அப்போ அவருக்கு மோதிரங்களை கொடுக்கக்குள்ள இவற்றை மோதிரங்களை தூக்கி அங்கே கொடுத்துருப்பினோம் போலக்கு மாற்றி. நாங்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், அந்த அடைவு எடுத்தவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நாங்கள் சொல்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த வாடிக்கையாளரிடம் நேரம் கேட்டிருக்கிறதாம் இந்த வங்கி. இப்படியான சம்பவம் ஹட்டன் டிக்கோயா பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அனைவரும் அவதானமாக இருப்போம். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.